அண்மைச் செய்தி. புதுச்சேரியிலிருந்து மெத்தனால் பெறப்பட்டதா என விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விற்கப்பட்ட கள்ளச்சாராயத்தில் மெத்தனால் கலந்திருப்பதால் ஆய்வில் தெரியவந்ததாக தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சண்முக சுந்தரம் வழங்க கேட்கலாம். சண்முக சுந்தரம், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷ சாராயம் அருந்தி உயிரிழந்த சம்பவத்தின் எதிரொலியாக புதுச்சேரியிலிருந்து மெத்தனால் ஏதாவது விற்கப்பட்டு உள்ளதா என தற்போது தமிழக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அதிக அளவு மெத்தனால் கலக்கப்பட்டதால் விஷச்சாரமாயி அப்பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது 36 பேர் உயிரிழந்ததாக தெரிகிறது. புதுச்சேரிக்கு அவர்கள், அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அங்கு இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சேலம், விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி கொண்டு வரப்பட்டனர். நேற்று மாலை 4 மணியிலிருந்தே புதுச்சேரிக்கு மொத்தம் 19 பேர் கொண்டு வந்த நிலையில் நேற்று இரவு 6 மணி அளவில் இருந்து 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் தற்போது 16 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த 14 பேரில் 4 பேர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிகிறது. மருத்துவர்கள் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் இருக்கிற சிகிச்சை அளிக்கப்பட்டவர்கள் நார்மல் வார்டில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் விவகாரம் குறித்து தமிழக போலீசார் புதுச்சேரியிலிருந்து ஏதாவது மெத்தனால் விற்கப்பட்டுள்ளதா என்பதை குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மெத்தனால் அதிக அளவு கலக்கப்பட்டதாகவே இந்த விஷசாராயம் ஏற்பட்டது, அவர் உயிரிழந்ததாக அறிக்கை வெளியிட்ட நிலையில் தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிகிறது.